ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராகே த ரசிகா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து வரதராஜர் தேர் திருவிழா. ஸோ அந்த தேர் திருவிழா வந்து வருஷம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துடுவோம். இந்த வாட்டி நான் மட்டும்தான் வந்திருக்கேன், கூட இருக்கிற எவனுமே வரல. இதை வந்து நம்ம விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. காலையில் வந்து ஒரு 6:15 வந்தேன். அப்போ தேர் வந்து மூவ் ஆச்சு. அப்போ நான் சில ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே வித் மீ, நம்ம எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். காலைல சாப்பிடாம வேறு வந்துட்டு, ஆனால் இங்கே அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சாப்பாடு, தண்ணி, ஜூஸு, மோர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து தேர் கூடயே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, மக்களே அடி பின்னுது வெயில், ஒன்றுமே பண்ண முடியல, செம்ம வெயில். இப்போனா டைம் எப்படின்னா 8:30, ஆமாம் 8:30 தான் ஆகுது. தாங்கலை. இப்போ நான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன். மக்களே பார்த்துட்டிங்களா, இதுதான் பஸ் ஸ்டாண்டு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். வெயில் எப்படி இருக்குன்றது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது, ஆனால் இதே மாதிரி இருக்க போகிறதில்ல. தேர் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். இது எல்லா இடத்துலையும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. செம்ம தூரம். நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். பைக் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர் கூடயே போயிட்டு ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே தேர் எங்கேயோ போயிடுச்சு. நான் இப்போ அந்த தேரை நோக்கி நடந்துகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் அன்னதானம் போடுறாங்க மக்களே. நான் கூட சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். ஸோ சாப்பாட்டுக்கு இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம இப்போ வந்து அன்னதானம் இதில் நின்றுருக்கோம். என்ன மனுஷன். ஸோ காய்ஸ், முன்னாடி வந்து நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து புளியோதரை கிடச்சிருக்கு. அப்பா, முதல்ல விளாக் எடுக்கிறதுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பழகிருது. கூச்சம்லாம் இல்லைன்னா தான் நம்மளால நல்லா விளாக் எடுக்க முடியும் போல். ஸோ நம்மளுக்கு வந்து புளியோதரை கிடச்சிருக்கு. இதையே முடிச்சிட்டேன் அப்படின்னா மதியத்துக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு லஞ்ச் தேவையில்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் கேனும் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ சாப்பிட்டு சாவகாசமாக பார்க்கலாம். சரி, நம்ம சாப்பிடுவோம். இந்த இடமும் இப்போ கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. ஆனால் இது இப்படியெல்லாம் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இது எவ்வளோ கூட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேரை நோக்கி போகிற வழியில் இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. உலகளந்த பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ஸ், இது என்ன கோயில் தெரியுமா? வெயிட், இப்போ தெரியும். இதுதான் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். காய்ஸ், வர வழியில் இந்த ஸ்டோர் பார்த்தேன். இவங்க வந்து கையிலேயே வந்து செப்பல்லாம் செய்கிறாங்க காய்ஸ். சும்மா அசத்தலாக இருக்குது பார்க்க. எவ்வளோ செப்பல்ஸ் பாருங்கள் காய்ஸ். நம்ம எப்படியோ கிட்ட வந்துட்டோம். கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக சாமி இந்த சைடு தான் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் போய் செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அம்மா காமாட்சிக்கு தேர் திருவிழா, தேர் திருவிழா என்று எல்லா தெய்வத்துக்கும் மக்களே, உங்களுக்கு வந்து தேர் தெரியுதா? அதான் தேர் வந்து நகரில்
வந்து நல்ல ஒரு பச்சை மரத்தடியில் இலைப்பார அமர்ந்திருக்கிறேன். முன்னாடிலாம் தேர் கூடயே போவேன். இப்போது அந்த வெயில் அந்த கூட்டம் நகர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம விலாகை வந்து ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வந்துட்டேன். மேக்ஸிமம் தேர் போயிட்டு தேரடியில் நின்றுட்டு அங்கே சில விஷயம்லாம் வரதற்கு நடக்கும். அப்போ நம்ம வந்து திரும்பி பேக் டு விலாக் வந்துக்கலாம். ஓகே, ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த விலாகோட செகண்ட் ஹாஃப்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த செட்டிங்கே அப்படியே திருவிழா வைப்பில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே பார்வையிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா, ஒரு திருவிழாவுக்கு தேவையான எல்லா செட்டிங்குமே இங்கே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையானது, பெரியவங்களுக்கு தேவையானது. இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள் காய்ஸ், பிரகாசமாக இல்லை? ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம் நான் இப்போ தான் திருவிழாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லைக் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அவங்கள வரைஞ்சி கொடுக்குறதுக்காக கேன்வாஸ் வச்சுட்டு ஒருத்தர் நின்றுருக்காரு. ஸோ இதுனா உங்கள் பேர் என்னென்னா? ப்ரோ பேர், ஆர்டிஸ்ட் பேர் வந்து சதீஷ். வரைய போகிறீங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஆர்ட்டில் வந்து ரொம்ப ரேர். இங்கே இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய்ஸ், இப்போ ஒருத்தனை சந்திக்க போகிறோம். அவன் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்டு. நான் முன்னாடியெல்லாம் சொல்லுவேன்ல, நாங்கள் வந்தால் கூட்டமாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இதில் அப்படிப்பட்ட கேங்கில் ரொம்ப முக்கியமான அவனை பார்க்கலாம். காய்ஸ், என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மைக்கில் வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சு. அதனால் நான் அந்த ஸ்பாட்டில் பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால நான் உங்களுக்கு பின்னாடி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அடுத்து வர சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன்ல காய்ஸ், என் ஃப்ரெண்டு முத்து அப்படின்னு, அது இவன் தான். சாருக்கு கொஞ்சம் கொச்ச சுபாவம். ஸோ நாங்கள் இருந்த இடத்துலேருந்து தேரோட வியூ இது தான் காய்ஸ். மக்கள் வந்து இந்த வழியாக கிழந்து மேலே ஏறி ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே கீழே போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நான் முடிச்சிட்டேன். நான் சாமியை பார்த்துட்டு தான் கீழே வந்தேன், அது எடுக்க முடியல, சாரி. அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி ஒரு ரவுண்ட் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்தோம். அந்த டைமில் நிறைய பேசினேன், ஆனால் இது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ டப்பிங்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அந்த கேமரா, அந்த ஃப்ரேமு, ஒரு வண்டியில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு vlog, ஒரு வீடியோவை வந்து ஷூட் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போவும் அவன் எதுவும் பேசலை, சும்மா அப்படியே கூச்சி சுபாவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பைக் விட்டுட்டு வரும்போது இந்த ரோபோட்டை பார்த்தோம். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு விவேக் காமெடியில் கூட இந்த ரோபோட் வரும். பேர் சிவகாமி தானே? தப்பாக சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய சேட் ஐட்டம்ஸ் இருந்தது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ப்ளே பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஜம்ப் பண்ணி எக்ஸைட் ஆகிறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி காட். நம்ம குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் போனதில்லை, இப்போவும் போக முடியாது. குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக எக்ஸைட்டடாக என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் வர வழியில் இதை பார்த்து நான் என்ன சொன்னேன்டி, எங்கே பாடுறா இந்த மைக்குக்கெல்லாம் மாட்டுவாங்களேடா அப்படி அது மாதிரி இருக்குடா இது அப்படின்னு. முத்து ஒன்று, டேய் ஃபேனை துடைக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னா. அப்படியா, ஓகே, நான் மீடியா பர்சனால அது சம்மந்தமாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். மேலே கீழேயும் பார்த்தான். இந்த மாதிரி க்யூட்டான டாய்ஸும் அங்கே இருந்தது. நிறைய குழந்தைங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் பேசிகிட்டே தேர்கிட்ட வந்தோம். அங்கே வந்து பார்வையாளர்களுக்கு வந்து தடை போட்டிருந்தாங்க, ஏன்னா முடிஞ்சிருச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. மரியாதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வரதர் வந்து கீழே இறக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல செம்ம சவுண்டு, மக்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ரெக்கார்ட் ஆகலை, அதனால் இதில் கேட்கல. இப்போ வரதர் அங்கே இறங்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் வேகமாக போயிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த இடத்துல வந்து வரதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா, இப்போவே வந்துட்டால் ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆகிடலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரதர் வந்துடுவார். இந்த இடத்த வந்து தடை போட்டுருவாங்க, யாருமே உள்ளே வர முடியாது. உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யாருக்காக வெயிட் பண்ணமோ அவரோட என்ட்ரி. வரதர் ஆக்சுவலாக அவரோட படை சூழ வந்துட்டு இருந்தார்.
இந்த இடத்துல வந்து அவருக்கு ஆரத்தி நடக்கும். அதுக்கப்புறம் அவர் உள்ளே போவார். வரதர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடி நிறைய பிராமணர்கள் நின்று இந்த வேத பாராயணம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாக்ரடியம்ஸ் எல்லாத்தையுமே பாடிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வரதருக்கு வந்து அபிஷேகம் நடக்கணும் அப்படின்றதுனால ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வரதர் உள்ளே போயிட்டார். ஸோ ஸ்க்ரீனை வந்து சாத்திட்டாங்க. ஸோ உள்ளே அந்த ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால போலீஸ் வந்து எங்களை குறை சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருந்தவங்க நிறைய பேர் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே வந்து உட்காந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். டக்குன்னு சடனாக ஸ்க்ரீனை திறந்து வரதருக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வரதரை பார்த்த உடனே வேறு ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் அங்கே வந்திருந்தவங்க எல்லார் முகத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். இறைவன் மிக பெரியவன்னு சொல்லுவாங்க. மனுஷனை விட எல்லா வித ஆஸ்பெக்ட்லேயும் இறைவன் பெரியவனாக இருக்கணும். புகழ்னு எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற எவ்வளோ பேர் நம்ம நல்லா புகழ்கிறோம், ஆனால் அவங்களோட புகழெலாம் 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வரதருக்கு அப்படி கிடையாது. பல ஆயிரம் வருஷமாக இப்போ சேர்கிற கூட்டம், அவருக்காக இருக்கிற பக்தி, அது எல்லாமே டாப்பில் இருக்குது. என்ன சொன்னாலும் இறைவன் தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். திரும்ப வரும்போது இந்த காட்சியை பார்த்தேன். இந்த தேரோடு தான் காலையிலேருந்து நம்மளோட பயணம் இருந்தது. அடுத்த வருஷம் வரைக்கும் இன்றைக்கான மெமரிஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு குட் பை. அடுத்த வருஷம்தான் இந்த தேரை ரோட்டில் பார்க்க போகிறோம். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from ராகி த ரசிகா.